கட் பண்ணாமல் போடுவீங்களா? ஏன்னா விஜய் டிவிலே கட் பண்ணுறாங்க. பிஆர் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் வச்சு ஆல்ட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அவர் எப்படி பிஆர்லாம் வாய்ப்பே கிடையாது. அசல் கொல்லா இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும், எல்லாமே கலக்குனாங்க உள்ள. வினோத் வந்து கம்பல்சரி ஜெயிப்பார். அது உள்ள எந்த மாதிரி பாலிடிக்ஸ்ன்றதை பொறுத்து தான். ஆனால் வந்து பயங்கர சோஷியல் அவேர்னஸ் பண்ணவர். கானாவில் எங்களுக்கு ஒரு முன்னோடி. அவர் கம்யூனிட்டியாகவே பார்க்கல, அது ஒரு கேமாக தான் பார்க்குறோம். பிஆர் வச்சு நாங்கள் வேலை செய்யலை, கியூஆர் வச்சு நாங்கள் வேலை செய்யலை. எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கானாக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு இருக்குது. இன்னைக்கு கானா துறையில் அதிக பாட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் அதை பற்றி பாடுற ஒரே ஆள் அவர் தான். உண்மைதான் ப்ரோ. அவர் பாட மாட்டார். அவர் தான் அதிக சமூக பாடலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர். நம்ம கான்செப்ட் கமெண்ட்டில் திட்டுறவனை கண்டுக்காத நீ விட்டு தள்ளு, அந்த மாதிரி தான் நம்ம விட்டு தள்ளின்னு போய் நேரணும். பாட்டே பாடலாமே. லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத, சார்ஜெட்டு பீஸு கிட்ட தேவையில்லாத மாட்டாத, ஆர்சி புக்கை கேட்ட எல்லாரும் காட்டாத, நடு ரோட்டில் மாட்டிக்கின்னு ஐயோ எம்மான்னு கத்தாத, உஷாரா இருக்க வேணாண்டா, அந்த சிக்னல் ஆண்ட போன நீயும் ஹெல்மெட் இல்லாமல் மாட்டிக்கு வேடா. வினோத் உள்ளே போயிருக்காரு நம்ம கமிட்டி சார்பாக, எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் கம்யூனிட்டியாகவே பார்க்கல, அது ஒரு கேமாக தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த கம்யூனிட்டின்ற வார்த்தை யாரும் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. நம்ம வந்து இந்த திராவிடர்கள் தமிழர்கள்ன்ற கான்செப்டை விட்டு மனிதர்கள்ன்ற ஒரு கான்செப்டுக்கு வருவோம். இதான் பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. கட் பண்ணாமல் போடுவீங்களா? ஏன்னா விஜய் டிவிலே கட் பண்ணுறாங்க. இது கட் பண்ணாமல் போடணும். ஏன்னா இங்கே வந்து அம்பேத்கர்ன்ற பேரை சொல்கிறதுக்கு எல்லா மீடியாவும் தயங்குது. போல்டாக சொல்லணும். அரசியலமைப்பு சட்டம் எழுதுனது அவர் தான். பட் அவர் பிரகாரம் தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அவர் எழுதின அந்த ரைட்டிங் பிரகாரம் தான் போல்டாக சொல்லணும். வினோத் வந்து கம்பல்சரி ஜெயிப்பார். அது உள்ள எந்த மாதிரி பாலிடிக்ஸ்ன்றதை பொறுத்து தான் பிக் பாஸில். ஏன்னா அவர் வந்து சரியான என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டு. ஆனால் வந்து பயங்கர சோஷியல் அவேர்னஸ் பண்ணவர். கானாவில் எங்களுக்கு ஒரு முன்னோடி. அவர் நிறைய அவேர்னஸ் பாடியிருக்காரு. இந்த தமிழக அரசு அவரை கூப்பிட்டு கௌரவிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கானா துறையில் அதிக பாட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் அதை பற்றி பாடுற ஒரே ஆள் அவர் தான். ஆமாம், ஆன் ஸ்பாட் காமெடி பயங்கரமாக பண்ணுவார். அண்ணன் வந்து பயங்கர ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஃபுட்பால் நல்லா ஆடுவார், கேரம் நல்லா ஆடுவார், எல்லாமே பண்ணுவார். அவர் பயங்கர அம்பேத்கரிஸ்ட். அவர் பக்காவாக சரியான என்டர்டெய்னர். அவர் பிக் பாஸில் அவர் இல்லைன்னா பார்க்க பிடிக்காது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக சொன்னார், நான் வந்து ட்ரக்ஸை பற்றி பாட மாட்டேன், சில காசுக்கு பாட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம் உண்மைதான் ப்ரோ. அவர் பாட மாட்டார். அவர் தான் அதிக சமூக பாடலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர். ஏன்னா அந்த தாட் அவருக்கு இருந்தால் அவர் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் இப்போ ரெண்டாக இருக்கும். நல்லதும் பண்ணணும், கெட்டதை பண்ணணும். நல்லது பண்ணால் நல்லதே பண்ணுவாப்பில், கெட்டது பண்ணால் கெட்டதே பண்ணுவாப்பில். அண்ணா அப்போதுலேருந்து இப்போ சமூக விழிப்புணர்வு பாடல் தான் பாடுவாப்பில். அவர் கானாத்துறையிலையா அவர் தான் பயங்கரமான, எங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயர். அவர் இப்போ இன்றைக்கி நான் ரோகேஷ் இந்த இடத்துக்கு வரேன்னா நாங்கள் 2 பேரும் அவரை பார்த்து வந்ததுனால தான் வந்தோம். நான் ரோகேஷை பார்த்து வந்தேன், ரோகேஷ் அவரை பார்த்து வந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஆர் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் வச்சு ஆல்ட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அவர் எப்படி பிஆர்லாம் வாய்ப்பே கிடையாது. பிஆர் வச்சு நாங்கள் வேலை செய்யலை, கியூஆர் வச்சு நாங்கள் வேலை செய்யலை. எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கானாக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்காக தான் அண்ணாக்கு மரியாதை. அவர் என்டர்டெய்னர் வேறு. எதுக்கு பிஆர்? இப்போ நாங்கள் இங்கே வந்தோம், நாங்கள் ஸ்டவ் மேலே கடை ஒரு பாட்டு பண்ணோம். அதுக்கு நாங்கள் பிஆர் வச்சே பண்ணல. 98 மில்லியன் அது. யாரை வச்சு நாங்கள் கூப்பிட்டு ப்ரமோட் பண்ணல, எதுவும் பண்ணல. எப்படி போய் ரீச் ஆச்சு? கானாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. விஜய் சாரே சொல்லிக்கிறாரு, மைக்கேல் வந்தாலும் மடோனா வந்தாலும் தோற்று போகாது எங்கள் கானா பாட்டுன்னு சும்மா சொன்னார். பாப்பு வந்தாலும் ஜாஸ் வந்தாலும் ஈடாகாது இந்த கானா பாட்டு. கானாவுக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்குது. கானா இங்கேருந்து போகிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அங்கே நல்ல வேல்யூ. உள்ளே போய் இம்ப்ரூவ் ஆகிறாங்க. அசல் கொல்லா இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும், எல்லாமே கலக்குனாங்க உள்ளே. ஆனால் ஒரு கேம் வந்து ஃபேக்காக ஆடுறாங்க சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அது ஃபேக்காக ஆடுறாங்கன்னா வெளியே அவருங்க சில பேர் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களா இருக்கலாம், அவருக்கு ஆபாதவங்களா இருக்கலாம். நம்ம ஃபேக்காக ஆட மாட்டோம். வேணால் லைவில் வந்து ஆட சொல்லுங்கள் எங்ககிட்ட. பிக் பாஸ்னா பெரிய பெரிய பாஸ்லாம் டபுள் எக்ஸ்எல் பாஸு, ட்ரிபிள் எக்ஸ்எல் பாஸ்லாம் காமிப்பாங்க அவங்களுக்கு. ட்ரோல் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன? ட்ரோல் பற்றி ஃபீலே பண்ண மாட்டோம் ப்ரோ. நம்ம கான்செப்ட் கமெண்ட்டில் திட்டுறவனை கண்டுக்காத நீ விட்டு தள்ளு, அந்த மாதிரி தான் நம்ம விட்டு தள்ளின்னு போய் நேரணும். பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பவனை சொட்டுத்தது, இதான் நம்ம கான்செப்ட். இப்போ ஃபைனல் டைட்டில் வின்னர் இருப்பாரா? அடிச்சா ஆகணும். அடிச்சாதான் அது ரியல் பிக் பாஸ். அவர் அடிக்கலைன்னு ஏன் அது வந்து பாலிடிக்ஸ் பிக் பாஸ் ஆகிடும். ஸ்கேம் தான். அப்புறம் நான் ப்ரொஃபஸர் தான் உள்ளே அனுப்பணும். மணியாச்சு ப்ரொஃபஸர் அனுப்பிச்சு தான் உள்ளே வேலை பார்க்குறேன். நாங்கள் அண்ணன் பாட்டே பாடலாமே. லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத, சார்ஜெட்டு பீஸு கிட்ட தேவையில்லாத மாட்டாத, ஆர்சி புக்கை கேட்ட எல்லாரும் காட்டாத, நடு ரோட்டில் மாட்டிக்கின்னு ஐயோ எம்மான்னு கத்தாத, உஷாரா இருக்க வேணாண்டா, அந்த சிக்னல் ஆண்ட போன நீயும் ஹெல்மெட் இல்லாமல் மாட்டிக்கு வேடா. மகிழ்ச்சி. தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க. Hey!